திமுகவும் சரி கூட்டணியில வந்து கூட்டணி இருக்கு, ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போதைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. இப்போ உங்களுடைய பேச்சு அப்ப தாவேக்காவை நெருங்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த வேறு எந்த கட்சியாக பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸுங்கிறது, அதாவது எல்லோருத்தையும் உள்ளடக்கிய அரசியலுங்கிறது தான் முக்கியம். அதனால் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. எல்லோருத்தையும் உள்ளடக்கிற போது இப்பொழுது வந்து ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லை, பல கட்சிகள். இப்போ வந்து திமுக ஒரு தளத்தில் இயங்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு தளத்தில் இயங்குது, காங்கிரஸ் கட்சி ஒரு தளத்தில் இயங்குறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, அதே போல் அதிமுக ஒரு தளத்தில் இயங்குறது, பிஜேபிக்கு ஒரு தளம் இருக்கிறது, புதிய தமிழக கட்சிக்கு ஒரு தளம் இருக்கிறது. எனவே வந்து ஒரு கட்சி எப்படி எல்லோருத்தருடைய அபிலாசைகளை நிறைவேற்ற முடியும்? அதனால் எல்லோருத்தையும் உள்ளடக்குவதன் மூலமாகத்தான் எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து இந்த அதிகாரம் பரவலாக்கப்படும். அதனால் எல்லோருத்தையும் உள்ளடக்கியது அவங்க சிந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.